வெல்கம் டு செல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ கொழுக்கட்டை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போது பலாப்பழ கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பொடியை கட் பண்ண பலாப்பழம் 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பலாப்பழ கொழுக்கட்டை செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அரிசி மாவு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி நல்லா சூடு பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் வேண்டாம்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இது மாவு கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னா பச்சரிசியை ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சிட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா வரும். இல்லை இடியாப்ப மாவு அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அரிசி மாவு அது போட்டுக்கோங்க. மாவில் தண்ணி சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைய விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கொதிச்சு வந்தால் போதும். பாகு பதமெல்லாம் தேவையில்லை. மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் வடிகட்டி எடுக்கிறது. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எது வசதியோ அது வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம், பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாப்பழம் அதில் போட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், பழம் நல்லா வெந்துடும். நெய் வாசனையோட பலாப்பழம் மணக்குது. பாருங்க, பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருங்க. வெந்த பலாப்பழத்தை நல்லா அப்படியே கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பூர்ணம் வைக்கும்போது கலந்து வராமல் இருக்கும். அதுக்காக நல்லா அப்படி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகு, வெள்ளை பாகை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பழம் எடுத்தீங்கன்னா, கட் பண்ணின பழம் எடுத்தால் 1 கப் அளவு வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் பலாசோலை கூட இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்து எடுத்துக்கோங்க. வெல்லம் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வெல்லமும் பழமும் சேர்ந்து நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது பாருங்க, நல்லா வெல்லமும் பழமும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டையை ஸ்டஃப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு இலையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க.
அது மாதிரி இன்னொரு இலையை எடுத்துக்கிட்டு அதுலேயும் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு இலையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போது இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாப்பழம் அது உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வரும். ஓரத்தில் வர்றதை எடுத்துடலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இலையிலையும் நல்லா நெய் தடவிக்கோங்க. மாவு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. அப்போதான் வெளியில் வராமல் இருக்கும் மாவு. இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. தட்டு மேலே வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. மேலே வாழை இலை வாசனையோட சூப்பராக இருக்கும் பலாப்பழ கொழுக்கட்டை. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னுட்டு. குச்சி எடுத்துட்டு பார்க்கலாம். தொட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.